அண்மை செய்தி. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு ஜனவரி மாத பங்காக 2.76 TMC நீரை திறந்துவிட காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை பற்றிய மேலும் தகவல்கள் என்ன? அதாவது காவிரி ஒழுங்காற்று குழுவினுடைய கூட்டம் வினீத் குப்தா தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று காலை நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட உறுப்பினர் மாநிலங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலிருந்து காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் திரு சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் ஜனவரி மாதம் தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து வழங்க வேண்டிய பங்கான 2.76 TMC நீரையும், அதே போல பிப்ரவரி மாதம் 2.5 TMC நீரையும் திறந்துவிட பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவு என்பது உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த அளவு. எனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான பங்கை திறந்துவிட வேண்டும் என பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பெப் மட்டுமல்லாது மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்குமான அந்த நீரையும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி திறந்துவிட வேண்டும் என பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. தோராயமாக நாம் பார்த்தோமேனால் இது வினாடிக்கு 1000 கனஅடி நீர் என்று நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம். எனவே கனஅடி என்று பார்த்தோமேனால் 1000 கனஅடி நீர். ஒரு மாதத்திற்கான பங்கு TMC அடிப்படையில் பார்த்தோமேனால் 2.76 TMC என்கிற அந்த பங்கை விடுவிக்க வேண்டும் என பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. இனி இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெற உள்ள காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இந்த பரிந்துரை ஏற்கப்படுகிறதா அல்லது மாற்றங்கள் செய்யப்படுகிறதா என்பது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.